வணக்கம். இது சிலான் வாய்ஸின் காலை நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். அரசு ஊழியர்களின் சம்பளம் குறைக்கப்படலாம், அமைச்சர் வெளியிட்ட தகவல். நாட்டை மூடுமாறு கோரிய அமைச்சர்களை கடுமையாக எச்சரித்த மகிந்த. நாளாந்தம் நூற்றுக்கணக்கான மரணங்கள், புதிய சுகாதார அமைச்சர். அமைச்சின் அதிகாரிகளுக்கு எச்சரிக்கை. நாட்டை தொடர்ந்து மூட முடியாது, 30ஆம் தேதி மீளவும் திறக்க வேண்டும் என்கின்றார் அமைச்சர். இலங்கையில் டெல்டா திருவுகளின் எண்ணிக்கை 4ஆக உயர்வு, வெளியாகியுள்ள தகவல். மிகப்பெரிய சூழ்ச்சிக்குள் கோட்டபாய ராஜபக்ஷ. எத்தகைய சவால்கள் தடைகள் இருந்தாலும் கைவிட முடியாத பல கடமைகள் உள்ளன. ஜனாதிபதி. சம்பளத்தை அர்ப்பணிக்க முடியாது, ராஜாங்க அமைச்சர் குமுறல். பௌத்த மக்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கும் நிகழ்வு, ஜனாதிபதி கோட்டபாய. இலங்கை ஆயுர்வேத வைத்தியர்கள் பொலிஸ்மா அதிபரிடம் முறைப்பாடு. எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எம்மோடு இணைந்திடுங்கள். எதிர்காலத்தில் அரசு ஊழியர்களின் சம்பளம் குறைக்கப்படாது என்பதற்கு எந்த உத்தரவாதமும் இல்லை என அமைச்சர் பந்துல குணவர்தன தெரிவித்துள்ளார். நாட்டின் பொருளாதாரம் மிகவும் பலவீனமாக உள்ளது. கோவிட் தொற்று நோயை எதிர்கொண்டு அரசு ஊழியர்களின் சம்பளம் தொடர்ச்சியாக வழங்கப்பட்டு வருகிறது. எனினும் சம்பளத்தை தொடர்ந்து வழங்குவதற்கு வலுவான பொருளாதாரத்தை நாடு கொண்டிருக்கவில்லை என்பதை அமைச்சர் வெளிப்படுத்தியுள்ளார். அரசு வருமானத்தில் 80% அரசு ஊழியர்களின் சம்பளத்திற்காக செலவிடப்படுகிறது. அதுபோல எதிர்காலத்தில் அரசு ஊழியர்களுக்கான சம்பள குறைப்புக்கான சாத்தியக்கூறுகள் உள்ளன. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தும் கட்சித் தலைவர்களுக்கு பிரதமர் மகிந்த ராஜபக்ஷ அமைச்சரவை கூட்டத்தில் கடுமையான எச்சரிக்கை விடுத்துள்ளார். கோவிட் தொற்றினை தடுப்பதற்காக 3 வாரங்கள் நாட்டை மூடுமாறு ஜனாதிபதிக்கு கடிதம் அனுப்பிவிட்டு அதனை ஊடகத்திடம் வழங்கிய கட்சித் தலைவர்களையே மகிந்த இவ்வாறு எச்சரித்துள்ளார். நேற்று இடம்பெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் இந்த கட்சித் தலைவர்களுக்கு பிரதமர் கடுமையான அறிவுரைகளையும் வழங்கியுள்ளார். நாட்டை மூட வேண்டாம் என அமைச்சரவையில் இணக்கம் வெளியிட்டு வெளியே சென்று எதிர்ப்பு வெளியிடுவது பொருத்தமான செயல் அல்ல என பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். எதிர்ப்பு என்றால் வாயை மூடிக்கொண்டு இருக்காமல் அமைச்சரவையில் அதனை கூறியிருக்கலாம். ஜனாதிபதிக்கு கடிதம் எழுதியது தவறு இல்லை என்ற போதிலும் அதனை ஊடகங்களிடம் வழங்குவது தவறு என பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். இவ்வாறு செயல்படுவதன் மூலம் அமைச்சரவையில் பேசுவதற்கு போதுமான ஜனநாயகம் இல்லை எனவும் அமைச்சர்களிடையே ஒற்றுமை இல்லை எனவும் மக்கள் உணர்கிறார்கள் என்று பிரதமர் சுட்டிக்காட்டியுள்ளார். இம்முறை அமைச்சரவை கூட்டத்தில் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ஷ கலந்து கொள்ளாத நிலையில் பிரதமரின் தலைமையில் கூட்டம் நடைபெற்றமை குறிப்பிடத்தக்கது. கொரோனா வைரஸ் தொற்றாளர்களை ஆயுர்வேத வைத்தியசாலைகளில் அனுமதித்து சிகிச்சை அளிக்காது அவர்களை உயிரிழக்க செய்வதாக குற்றம் சுமத்தியுள்ள ஆயுர்வேத வைத்தியர்கள் இது தொடர்பில் சுகாதார தரப்பினருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் பொலிஸ்மா அதிபரிடம் முறைப்பாடு செய்துள்ளனர். முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் பவித்ரா வன்னியாரச்சி, ராஜாங்க அமைச்சர்களான சுதர்சனி பெர்னாண்டோ புள்ளே, சிசிறு ஜெயக்கொடி, சுகாதார அமைச்சின் செயலாளர் சஞ்சீவ முனசிங்க, சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் அசைல குணவர்தன ஆகியோருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அந்த முறைப்பாட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொற்றுக்குள்ளானவர்களை ஆயுர்வேத வைத்தியசாலைகளில் அனுமதிக்காது உயிரிழக்க அனுமதிப்பது தண்டனைக்குரிய குற்றம் எனவும் உள்நாட்டு மருத்துவத்தினூடாக உயிரிழப்புகளை தடுக்க முடியும் என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் எத்தகைய சவால்கள் தடைகள் இருந்தாலும் நாம் கைவிட முடியாத பல தேசிய பொறுப்புகளும் கடமைகளும் உள்ளன என ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். அவற்றில் புனித தந்த தாதுக்காக நடத்தப்படுகின்ற கிரிக்கைகளுக்கு முதலாவது இடம் வழங்கப்படும் மரபு பழங்காலத்திலிருந்தே ஆட்சியாளர்களால் கடைபிடிக்கப்பட்டு வந்துள்ளது என்றும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார். வரலாற்று முக்கியத்துவம் மிக்க ஸ்ரீ தலதா பெரக்கர இம்முறையில் மிக வெற்றிகரமாக நடத்தப்பட்டு நிறைவு பெற்றதை குறிக்கும் வகையில் கண்டி ஜனாதிபதி மாளிகையில் இடம்பெற்ற நிகழ்விலேயே ஜனாதிபதி இதனை தெரிவித்துள்ளார். தேசத்தின் முக்கியமான கலாசார நிகழ்வாக கருதப்படுகின்ற கண்டி எசல பெரக்கர பண்டைய பாரம்பரியங்களை பேணி வெற்றிகரமாக நிறைவு பெற்றதை குறிக்கும் வகையில் எசல பெரக்கர சந்தேஷ பத்திரம் தலதா மாளிகையின் தியவடனை நிலைமை பிரதீப் நிலங்க தெலவினால் ஜனாதிபதியிடம் கையளிக்கப்பட்டது. உற்சவத்தை வெற்றிகரமாக நடத்த உதவிய அரசாங்கத்துக்கும் அனைத்து தரப்பினருக்கும் தன்னுடைய நன்றியினை தெரிவித்துக் கொண்டார். தொற்று நோய் நிலைமைகள் இருந்த போதிலும் 1711வது பெரகண நிகழ்வை நடாத்தி எதிர்கால சந்ததியினருக்கு எமது கடந்த கால பொறுப்புகளை எடுத்துக்காட்ட முடிந்துள்ளது என்று இதன்போது ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். நாட்டில் முன்னெடுக்கப்படுகின்ற கோவிட் தடுப்பூசிகளை வழங்கும் வேலை திட்டத்தில் குறைபாடுகள் இருப்பதாக அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் நிறைவேற்றுக்குழு உறுப்பினர் வாசன் ரத்தினசிங்கம் தெரிவித்துள்ளார். இதுவே நாளாந்த மரணம் 200ஆக உயர்வடைவதற்கு காரணம் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார்.
கொழும்பில் நேற்றைய தினம் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் வைத்து கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். இதன்போது மேலும் கருத்து தெரிவிக்கையில், புதிய சுகாதார அமைச்சர் மற்றும் அமைச்சின் அதிகாரிகளுக்கு நாங்கள் கூறிய விடயங்கள் தொடர்பில் அவதானம் செலுத்தி செயற்படுமாறு கோரி நிற்கின்றோம். அவ்வாறு செயற்படாவிட்டால் எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை தடுக்க முடியாது போகும் என்றும் எச்சரித்துள்ளார். அத்துடன் குறைந்தது 90% சமூக இடைவெளியாவது பேண வேண்டும். இதனால் தற்போது விதிக்கப்பட்டுள்ள முடக்கத்தை பின்பற்றி நடந்து கொள்ளுமாறு பொதுமக்களை கேட்டுக் கொள்கின்றோம். இன்னும் ஒரு அலை உருவாக்காதவாறு நடந்து கொள்ளுங்கள் என்று மக்களை கேட்டுக்கொள்கின்றோம் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். நாட்டை தொடர்ந்து முடக்கி வைக்க முடியாது எனவும் ஆகையினால் எதிர்வருகின்ற 30ஆம் தேதி நாடு மீண்டும் திறக்கப்பட வேண்டும் என்று ராஜாங்க அமைச்சர் தயாசிறி ஜெயசேகர தெரிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்தும் கருத்து வெளியிட்ட அவர், நாட்டை திறக்க தவறினால் பல தொழில்துறைகள் கடுமையாக பாதிக்கப்படும். சுகாதாரத்துறையினரின் வேண்டுகோளுக்கு இணங்க நாட்டை மூட ஜனாதிபதி முடிவு செய்ததாகவும் இது கடினமான முடிவு என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். சுகாதார அமைச்சர் பரிந்துரைகளை கருத்தில் கொண்டு அவர்களின் கோரிக்கைகளை புறக்கணிக்க முடியாது. நாளாந்த கோவிட் வழக்குகள் அதிகரித்து வருவதால் சுகாதாரத்துறை ஊழியர்கள் மன அழுத்தத்தில் இருக்கின்றனர். எனவே கோவிட் பரவலை கட்டுப்படுத்தும் நோக்கில் தனிமைப்படுத்தப்பட்ட ஊரடங்கு உத்தரவை விதிக்க முடிவு எடுக்கப்பட்டதாக ராஜாங்க அமைச்சர் தயாசிறி ஜெயசேகர குறிப்பிட்டுள்ளார். எவ்வாறாயினும் நாட்டை எப்போது மூடி வைக்க முடியாது என்றும் இதன் காரணமாக நாட்டின் பொருளாதாரம் பெரிதும் பாதிக்கப்படும் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். அரச வங்கியொன்றில் பெற்றுக்கொண்ட கடனுக்காக தன்னுடைய சம்பளத்தை அப்படியே வெட்டப்படுவதால் கோவிட் பணிக்காக சம்பளத்தை அர்ப்பணிக்க முடியாத இக்கட்டான நிலைக்கு தான் தள்ளப்பட்டிருப்பதாக சிறுவர் மகளிர் விவகார ராஜாங்க அமைச்சரான பிஎல் நிசாந்த தெரிவித்துள்ளார். கொழும்பில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அமைச்சர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கொரோனா தொற்றை ஒழிக்க அரசாங்கம் எடுத்து வருகின்ற நடவடிக்கைகளுக்காக 1 மாத சம்பளத்தை அர்ப்பணிப்பு செய்ய முன்வந்துள்ளனர். எனினும் சிறுவர் மகளிர் விவகார ராஜாங்க அமைச்சரான பிஎல் நிசாந்த தனது பொருளாதார நிலைமை காரணமாக தனது சம்பளத்தை அர்ப்பணிக்க முடியாது என குறிப்பிட்டுள்ளார். இலங்கையின் டெல்டா வைரஸின் 4 வகைகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீ ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகத்தின் ஒவ்வாமை நோய் எதிர்ப்பு உயிரியல் ஆய்வு பிரிவின் பேராசிரியர் நீலிகா மலாவ்கே இதனை தெரிவித்துள்ளார். கொரோனா வைரஸ் பரவல் குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் அனைத்து இலத்திரனியல் ஊடகங்களுக்கும் ஒன்றிணைந்து ஒளிபரப்பிய விசேட நிகழ்வொன்றில் பங்கேற்ற போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பேராசிரியர் நீலிகா டெல்டா வைரஸ் வகையின் தீர்வுகள் தொடர்பாக கருத்து தெரிவித்தார். இதேவேளை இலங்கையில் கண்டறியப்பட்ட 4வது டெல்டா பிறழ்வு குறித்து தமக்கு அறிவிக்கப்படவில்லை என சுகாதார மேம்பாட்டு பணியகம் தெரிவித்துள்ளது. சுகாதார மேம்பாட்டு பணியக இயக்குநர் வைத்தியர் ரஞ்சித் படுவந்துடாவ இது செய்தியாளர்களிடம் பேசிய போது தெரிவித்துள்ளார். தமது அலுவலகத்துக்கு 4வது பிறழ்வு உறுதிப்படுத்தல் கிடைக்கவில்லை எனவும் இலங்கையில் கண்டறியப்பட்ட டெல்டா வகையின் 3 பிறழ்வுகள் பற்றி அதிகாரப்பூர்வமாக அறிந்திருப்பதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இலங்கை அரசாங்கத்தின் பிரதான அமைச்சர்கள் சிலர் பொது முடக்கத்தை அறிவிக்கும்படி அரசு தலைவர் கோட்டபாய ராஜபக்ஷவுக்கு அனுப்பி வைத்த கடிதத்துக்கு பின்னால் மிகப்பெரிய சூழ்ச்சி இருப்பதாக ஆளும் ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணி தெரிவிக்கின்றது. அரசாங்கத்தை நெருக்கடிக்குள் தள்ளிவிடும் இவ்வாறான செயற்பாடு முதல் தடவையாக இன்று இடம்பெறவில்லை எனவும் உடனடியாக இதுகுறித்து விசாரிக்க வேண்டும் என அரசு தலைவரை வலியுறுத்துவதாகவும் கொழும்பில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் முன்னணியின் பொதுச் செயலாளரான நாடாளுமன்ற உறுப்பினர் சாகர காரியவசம் கோரிக்கை விடுத்துள்ளார். இதன்போது மேலும் கருத்துரைத்த சாகர காரியவசம், கடந்த திங்கட்கிழமை அல்லது செவ்வாயில் நடந்த அமைச்சரவை கூட்டத்தில் அனைத்து அமைச்சர்களும் ஏகமனதாக நாட்டை மூடாமல் இருப்பதற்காக எடுத்த தீர்மானத்திற்கு ஆதரவளித்தவர்கள் வெளியே சென்று நாட்டை மூடும்படி அரசு தலைவருக்கு கடிதத்தை அனுப்பி வைத்துள்ளனர். இதற்குள் ஏதோ ஒரு சூழ்ச்சி இடம்பெறுகிறதா என்பது பற்றி அரசு தலைவர் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் என்று வலியுறுத்துகின்றோம். அமைச்சரவை தீர்மானத்துக்கு முரணாக வெளியே சென்று அறிவிப்பு விடுவது மிகவும் பிழையான செயற்பாடு என்பதோடு இதற்கு முன்னரும் பல தடவைகள் இவ்வாறு நடந்துள்ளது. கூட்டணியாக இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் அதில் உள்ளவர்கள் இவ்வாறு செயற்படுவதானது மிகவும் கீழ்த்தர செயற்பாடாகும். அரசாங்கத்தில் உள்ள அனைத்து வரப்பிரசாதங்களையும் அனுபவித்துக் கொண்டு அரசாங்கத்தில் இருந்து கொண்டு அவ்வாறு செயற்படுவதை அனுமதிக்க முடியாது. அமைச்சரவையில் இருந்து கொண்டு நேரடியாக அரசு தலைவர் கோட்டபாயவுக்கு எதனையும் கூறாமல் வெளியே வந்து அரசு தலைவருக்கு அனுப்பிய கடிதம் அவருக்கு கிடைக்கும் முன்னரே ஊடகங்களுக்கு கிடைப்பதன் ஊடாக சூழ்ச்சி இருக்கிறது. எனவே அரசு தலைவர் கோட்டபாய ராஜபக்ஷ இது பற்றி கவனம் செலுத்த வேண்டும் என்று அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர்.
ஸ்ரீ தலதா பெருக்கரவை பண்டைய மரபுகள் மற்றும் பாரம்பரியங்களுக்கு ஏற்ப இந்த ஆண்டும் நடத்த கிடைத்தமை அனைத்து பௌத்த மக்களுக்கும் மிகுந்த பக்திபூர்வமான மகிழ்ச்சியை அளிப்பதாக ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். தலதா பெருக்கர நிறைவடைந்துள்ள நிலையில் ஜனாதிபதி உரையாற்றிய போதே இதனை தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது, நாட்டின் முன் எத்தகைய சவால்கள் மற்றும் தடைகள் இருந்தாலும் நாம் விட்டுக் கொடுக்க முடியாத பல தேசிய பொறுப்புகளும் கடமைகளும் எம்மிடம் உள்ளன என்பதை நாங்கள் அறிவோம். அதில் முதலாவது இடம் புனித தந்ததாதுக்காக நடத்தப்படுகின்ற அர்ப்பணிக்கப்பட்ட புனித கிரிகைகளுக்கு சொந்தமானது என்பதை பழங்காலத்திலிருந்தே எமது ஆட்சியாளர்கள் நம்பினார்கள். அவர்கள் அந்த பாரம்பரியத்தை யுகம் யுகமாக பொறுப்பளித்தனர். பண்டைய மன்னர்கள் மற்றும் நாட்டின் புனித தந்தமானது தேசத்தின் மகுடம் என்று நாம் பக்தியுடன் நினைவு கூர்கின்றோம். பௌத்தர்களான நாம் புனித தந்தத்துக்கு கொடுக்கின்ற மரியாதை புத்த பெருமானுக்கு வழங்குகின்ற அளப்பெரிய மரியாதையாகும். தொற்று நோய் நிலைமைகள் இருந்த போதிலும் 1711வது பெரகர நிகழ்வை நாங்கள் மிகுந்த உற்சாகத்துடன் நடத்தி எதிர்கால சந்ததியினருக்கு எமது கடந்த கால பொறுப்புகளை எடுத்துக்காட்ட முடிந்தது. ஒரு அரசாங்கம் என்ற வகையில் கடந்த கால பாரம்பரியத்தை தொடர்ச்சியாக முன்னெடுத்த மகிழ்ச்சியை நாம் அடைகின்றோம். எங்கள் மதிப்புக்குரிய மகா சங்கத்தினரின் வழிகாட்டுதலுக்காகவும் பண்டைய மன்னர்களால் பாதுகாக்கப்பட்ட பாரம்பரியத்துக்காகவும் நாம் அனைவரும் எம்மை அர்ப்பணித்துள்ளோம். புனித தந்ததாதுக்காக செய்யப்படுகின்ற அர்ப்பணிப்புகளை நாட்டுக்காகவும் தேசத்துக்காகவும் செய்யும் அர்ப்பணிப்புகளாகவே நாங்கள் கருதுகின்றோம். வரலாறு நெடுக்கிலும் நாடு எடுத்த ஒவ்வொரு வெற்றிகரமான நடவடிக்கையிலும் புனித தந்தத்தின் பாதுகாப்பு இருந்தது என்று நாங்கள் நம்புகின்றோம் என்று ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார்.